இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2 பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1ல் வந்து ஃப்ரம் த ஃபிகர் நேம் த மார்க்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இங்கே மார்க் பண்ணியிருக்க பேர் ஆஃப் ஆங்கிள்ஸோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து எம் லைனு, இது என் லைனு, நடுவில் ஒரு இன்டர்செக்டர். இதில் வந்து 1 ஒரு ஆங்கிள் இருக்குது, 2 ஒரு ஆங்கிள் இருக்குது. இது என்ன ஆங்கிள்னு கேட்குறாங்க. இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு. அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் வெளியே இருக்கும், அதாவது வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஆங்கிளுக்கு வெளியே இருக்க மாதிரி காட்டியிருக்காங்களோ அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு. அடுத்தது அதே மாதிரி அடுத்ததில் வந்து இது என்ன ஆங்கிள்னு கேட்குறாங்க. இது 1, இது 2. இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர், அதாவது ஒரே சைடில் இல்லாமல் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் கேட்குறாங்க. இந்த டயக்ராமில் கீழே இந்த பக்கம் 1, இந்த பக்கம் அது சேம் டைரெக்ஷன்லேயே இருக்குது. இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஒரே கோட்டில் ஒரே சைடில் இருக்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது இது கேட்குறாங்க. இது என்னென்னா இதே தான், அதே மாதிரி ஒரே கோட்டில் ஒரே ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது இல்லையா, ஒரே கோட்டில் ஆப்போசிட் சைடு 1, இது 2. அப்போ இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த சேம் சைடு. சேம் சைடு. 5th சம்மு. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன இன்டர்செக்டர் போகுது, இது பாருங்கள், இது 1, இது 2 ஆப்போசிட்டில் போகுது. இது வந்து ஆல்டர்னேட், ஆப்போசிட்டில் இருந்தால் ஆல்டர்னேட்டு. இன்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர்னா உள்ள கட் ஆகுறதுனால இன்டீரியர் ஆங்கிள். அடுத்தது இது வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, நிறைய இன்டர்செக்டர்ஸ் போகுது. அப்படியில் வந்து 1, இங்கே 2 இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே லைனில் போகிறதுனால ஒரே சைடு ஒரே லைனில் போகுது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது நம்பர் 2, find the measure of the angle x in the each of the following figure அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆங்கிளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம இங்கே ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது MN இன்டர்செக்ட் L. அப்போது எக்ஸு இங்கே வந்து 35 டிகிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரே லைனில் இருக்குது இல்லையா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கனால இது வந்து 35 டிகிரினா இதுவும் 35 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதே சேம் மெத்தட், அதே மெத்தட் தான். இது வந்து இன்டீரியர், இது வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே இருக்குது. இது வந்து 65 டிகிரினா இதுவும் 65 டிகிரி தான் இருக்கும், அதனால சேம் ஆங்கிள் தான். இதே மாதிரி இது எக்ஸ் வந்து 145னா இதே சைடில் இங்கே எக்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா அதுவும் 145 டிகிரி. அதே மாதிரி இது எக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, 135 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ 135 டிகிரினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 135 டிகிரி. இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க, இது எதுவுமே கொடுக்கல, ஆனால் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஏன்னா சென்டராக வந்து இன்டர்செக்டர் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 90 டிகிரியாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி. 3rd சம், ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் ஒய் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். இப்போ ஒய் கேட்டிருக்காங்க. 28 டிகிரினா ஆப்போசிட் எவ்வளோ இருக்கும், சேம் தான் இருக்கும். இது 28னா இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் 28 டிகிரி தான் இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 28 டிகிரி. இங்கே வந்து 58 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே எதில் வந்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இதே 58 டிகிரி தான் அங்கேயும் வரும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 58 டிகிரி. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஆல்டர்னேட்டா இல்லையா, 120 டிகிரினா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி தான் வரும். இது 108 ஆப்போசிட் டிகிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 108 டிகிரி. அடுத்த 4th வந்து ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் த இசட் இன் தி ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். இசட் என்ன இருக்குது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இசட் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு 180 டிகிரி. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இசட்டு ப்ளஸ் 31னா அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி, இசட்டும் இதில் தான் இருக்குது, 31 டிகிரி இதில் தான் இருக்குது. அதனால் இசட் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு இது 180 டிகிரி. அப்போ இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 31 டிகிரி போட்டிங்கன்னா 180லேருந்து 31 போச்சுன்னா 149 டிகிரி. அப்போ இசட் எவ்வளோங்க, 149 டிகிரி. 2nd சம்மில் அதே சேம் மெத்தட் தான், இசட் கேட்டிருக்காங்க. இது வந்து 180 டிகிரி, இசட் ப்ளஸ் 135 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இசட் ஈக்குவல் டு 180 மைனஸ் 135 போச்சுன்னா இசட் வந்து 45 டிகிரி. இந்த லைன் எடுத்துங்க. 79 கேட்டிருக்காங்க, இசட் கேட்டிருக்காங்க. 79 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இசட் ஈக்குவல் டு 180லேருந்து 79 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் ஈக்குவல் டு 101 டிகிரி. அதே மாதிரி இதில் வந்து இந்த டயக்ராமில் வந்து இதே மாதிரி தான் 180
22 plus z, அதாவது z plus 22 is equal to 180 degree. z is equal to 180 டிகிரிலேருந்து மைனஸ் போச்சுன்னா உங்களுக்கு z is equal to 158 degree. Find the value of angle in each of the following figures கேட்குறாங்க. ஒவ்வொரு ஃபிகர்ஸ்க்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் சேம் மெத்தட் போனாடி பார்த்த மாதிரியே தான். இங்கே 3a கொடுத்துருக்கு, இங்கே 126 கொடுத்துருக்கு. இது என்னது 180 டிகிரி இல்லையா? அப்போ 3a is equal to 126 டிகிரி போடுறாங்க. அதாவது 3aக்கு ஈக்குவல், இது ரெண்டுமே ஒரே சைடு இருக்கனால ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க. அப்போ 3a is equal to 126 டிகிரி. அப்போ a is equal to 126 டிவைடட் பை இந்த 3 அங்கே போயிடுச்சுன்னா அடிச்சு போட்டிங்கன்னா 42 டிகிரி. a is equal to 42 டிகிரி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 4a plus 13 is equal to 135 கொடுத்துருக்காங்க. அதாவது இது ரெண்டும் ஒரே ஆங்கிளில் போகுது. அதனால் நம்ம அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். 4a plus 13 plus 135 is equal to 118 போடணும். அதாவது 4a plus 13 plus 135 is equal to 180 டிகிரி. 4a அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 148 is equal to 180. 4a அப்படியே வச்சுக்கோங்க. 180 மைனஸ் நம்பர்ஸை மைனஸ் பண்ண 148 மைனஸ் பண்ணிங்கன்னா 4a is equal to 32 வரும். அப்போ a is equal to 32 டிவைடட் பை 4 is equal to அடிச்சிங்கன்னா 4 டேபிள்ஸில் 8 4s are 32. ஸோ 8. a is equal to எவ்வளோ? 8. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சம்மில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதே சேம் மெத்தட் தான். 8a plus 29 plus 45, அதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் டு தான். 8a plus 29 ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ நம்ம கண்டுபிடிப்போம். 8a plus 29 is equal to 45 டிகிரினா 8am நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு 45 டிகிரிலேருந்து 25 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா 8a is equal to 16 டிகிரி வரும். அப்போ a is equal to 16 divided by 8 வச்சுன்னா 1 8s are 8, 2 8s are 16. ஸோ 2 a is equal to எவ்வளோ? 2 டிகிரி. அது இது என்ன கேட்குறாங்க? பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. 6a கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன டிகிரி இருக்குது? 90 டிகிரி. இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ 6a is equal to 90 டிகிரி. அப்போ a is equal to 90 divided by 6. 1 6 2 6 are 1 6 are 6. இது 30 மறுபடியும் 2 டேபிள்ஸ் ஆச்சுன்னா 15. a is equal to 15 டிகிரி. At sixth sum, find the value of the angle x in both the figures. ரெண்டு ஃபிகருக்கு x கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Alternate interior angles are equal. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் இதுக்கு இது ஈக்குவல் அப்படியே இதுக்கு போட்டுட்டு ஈக்குவல் போட்டு இதை போட்டுடணும். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்து வேணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 55. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 1x. அப்போ x is equal to எவ்வளோ? 55 டிகிரி. இப்போ கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அது சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரினா என்னது? 180 டிகிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? 2x minus 15 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x minus 15 ப்ளஸ் 3x plus 20. ஏன் இங்கே ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே லைனில் வருது இல்லையா? 180 டிகிரியில். ஸோ அதனால் இது ஒரே லைனில் இருக்கனால 2x minus 15 ப்ளஸ் 3x plus 20 இதெல்லாம் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ வேரியபிள்ஸில் நீங்கள் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2x plus 3x எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்பர்ஸ் 20 மைனஸ் இந்த 15 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5x. 20லேருந்து மைனஸ் 15 போச்சுன்னா 5 ஈக்குவல் டு 180 டிகிரி. 5x இங்கே வச்சுங்க. நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்கள். 180 minus 5 போச்சுன்னா 175. 5x ஈக்குவல் டு 175. அப்போ x is equal to எவ்வளோ? இது இன்டூவில் இருக்கு இல்லையா? இங்கே டிவிஷனில் எடுத்து போகணும். 175 டிவைடட் பை 5. 1 5s are 5. 35 5s are 175. ஸோ அப்போ x is equal to எவ்வளோ? 35 டிகிரி. அடுத்தது, அன்பு has marked the angles are shown below in 1 and 2. Check whether both of them are correct. Give reasons. அன்பு வந்து மார்க் பண்ணியிருக்காரு ஒரு ஆங்கிள் 2 ஆங்கிளை. அது கரெக்டாக தப்பான்னு கேட்க சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் இது ரெண்டும் எடுத்துக்கலாம். 105, இது 105, இது 75, இது 75. ஓகேவா? இப்போ 105 கூட 105 ஆட் பண்ணி 180 ஈக்குவல்னு போட்டிருக்காங்க. அதாவது இது ரெண்டும், அதாவது இந்த பக்கம் பாருங்கள் 180 டிகிரிக்கு இது ரெண்டும் ஒரே சைடில் இருக்கு இல்லையா? 105 ப்ளஸ் 105 எவ்வளோ? 180 டிகிரி ஈக்குவலாக இருக்குமா? இல்லை, 210 வருது. ஸோ இது இஸ் நாட் ஈக்குவல். இப்போ இது வந்து இந்த பக்கம் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி, இது ரெண்டும் 150 வருது. 180 நாட் ஈக்குவல். அப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஆங்கிள்ஸ் மார்க்ட் அஸ் நாட் கரெக்ட். இது வந்து ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க. செகண்ட், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? பட் 120
இஸ் நாட் ஈக்குவல் டு 60. 120 இது வந்து ஈக்குவல் டு 60க்கு ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி 60 ஈக்குவல் டு 120 கிடையாது. த மார்க்கிங் இஸ் ராங். மென்ஷன் 2 ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வேர் வி யூஸ் பேரல் லைன்ஸ். நம்ம எங்கெல்லாம் பேரல் லைன்ஸை பார்க்குறோம்? கிராசிங் ரோட்டில் போட்டிருப்பாங்களா கோடு கூட, ஜீப்ரா கோடு, இன்னிய விண்டோ, இல்லைன்னா கிராஸ் ரோடு இன்னிய விண்டோவில் கூட இருக்கும் பாருங்கள். அப்படி லைன்லனா அந்த காலத்தில் கம்பியில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஸ்டெப்ஸ் இன் லேடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கோடு கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா ரயில்வே ட்ராக்கு ரெண்டுமே பேரல் லைன் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பிளாக் போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லை இந்த சைடு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பேரல் லைன்ஸ். 9th sum. 2 parallel lines are intersected by a transverse. What is the minimum number of angles you need to know to find the remaining angles? Give reasons அப்படின்னு கேட்குறாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? 2 பேரல் லைன்ஸ் போட்டு அது ஒன்று இன்டர்செக்டர்ஸ் ஆச்சுன்னா அப்படின்னா 2 பேரல் லைன் நம்ம போட்டுக்கிட்டோம், ஒரு இன்டர்செக்டர்ஸ் போட்டுட்டோம். இப்போ ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோன்னா இது 60 டிகிரி, இது 120 டிகிரி, இது 120 டிகிரி, இது 60 டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா, ஏன்னா ரெண்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா 120 + 60 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வந்துடும். ஒன்லி ஒன் ஆங்கிள் இது நெக்லெக்டட். ஒன்லி ஒன் ஆங்கிள் நீடட்.